வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒளியிலே பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கியுடைய கீரை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால இது அநேகருக்கு தெரியல. இது நிறைய பேர் தூக்கி போட்டுட்டு கீழே இருக்கிற முள்ளங்கி மட்டும் சமைக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் அதுக்கு ஈடான சத்துக்கள் இருக்குது. இது இன்றைக்கி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 கட்டு அளவுக்கு முள்ளங்கியுடைய கீரை எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். பார்க்குறதுக்கு தான் ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சமைச்சோன்னா இதில் பாதி கூட வராது நமக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இந்த கீரையை கழுவி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன். காரத்திற்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் துருவன தேங்காய், அடுத்து மஞ்சள் தூள், அடுத்தது தாளிக்கு தேவையான எண்ணெய் வச்சுக்கலாம். அடுத்து கடுகுளுந்து கலவை, உப்பு. இப்போ எல்லாத்தையும் தயார் பண்ணியாச்சு. நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற மண் சட்டி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. சட்டி சூடாயிட்ருக்கு. நம்ம தேவையான நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கீரைக்கு அவ்வளோவா தேவை இருக்காது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கணும், அதுக்கப்புறமா கடுகு சேர்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பு பொரிஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, ஜீரகம் கலந்த கலவை சேர்த்துக்கலாம். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த 3 மிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்திங்கன்னா அதோடைய காரம் இறங்காது. அதனால் இந்த மாதிரி கிள்ளி விட்டு சேர்த்தா முழுசான காரம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த முள்ளங்கி கீரையை சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுல் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா, நம்ம மூடி வச்சிட்ருக்கோம். தண்ணியே தெளிக்கலை. நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறம் கீரையில் இருந்த தண்ணி தான் இதோடு வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு பாதி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நான் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். திரும்ப மூடி வைக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா இது வதங்கினதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அதோடைய அளவு நமக்கு சரியாக தெரியும். இந்த கீரையும் தண்டுலேயும் இருக்கிற தண்ணியே நல்லா வதங்கி, கீரை நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கீரை நல்லா வெந்துருச்சு. இறக்குற தரணும். இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய சுவையான முள்ளங்கி கீரை பொரியல் தயாராகிடுச்சு. முள்ளங்கி கீரை பொரியல் பாருங்கள், நல்ல வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது, சுவையாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் முள்ளங்கி கீரை கிடச்சிதுன்னா வாங்கி சமைச்சு பாருங்கள். உடலுக்கு நல்ல ஆரோக்கியம். பொதுவாக மண் சட்டியில் சமைங்க. நல்ல ஆரோக்கிய வாழ்வை வாழலாம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.